அப்படிப்பட்ட கள்ளர்களுக்கு முன்பாக வசனத்தை நல்லா படிச்சு எந்த கேள்வி கேட்டாலும் உண்மையான சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அதுதான் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒன்று அல்லேலூயா. இரண்டாவது புறாக்களை போல நீங்கள் எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? உள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு வச்சு இருக்க கூடாது. உள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு வச்சு. அதுதான் அவங்க 100 ரூபாய் கிடைக்குமா அப்படிம்பாங்க. எப்படி 100 ரூபாய் கிடைக்குமா? 2 ஜெபம் பண்ணா 2 50 ரூபாய் கிடைக்குமா? 2 500 ரூபாய் கிடைக்குமா? ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குமா? ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்படியே போறது. அப்படி நாம இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்மள நேசிச்சாலும் பரவாயில்ல, நம்மள நேசிக்காட்டாலும் பரவாயில்ல, நம்மள அடிச்சாலும் பரவாயில்ல, அணைச்சாலும் பரவாயில்ல, நாம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய இருதயத்தில் 2 விஷயங்கள், ஒன்று சத்தியம் இருக்க வேண்டும், மற்றொன்று கபடற்றவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா நம்ம ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அடுத்து சொன்னார், மனுஷரை குறித்து எச்சரிக்கை. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அவன் ஊழியக்காரன்னு சொல்லுவான், உள்ள நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவன் வந்து கள்ள ஊழியக்காரனா இருப்பான். நானும் பைபிளை தூக்கலாம், நானும் போகலாம், நானும் ஏமாத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சபை இருக்காது, ஆத்துமாக்கள் இருக்காது, ஆலயம் பண்ணவே தெரியாது, பண்ணவும் மாட்டாங்க. சபையா போவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க? வலுவான காசை என்ன செய்வாங்க? வாங்குவாங்க, பையில உட்காந்து ஓடி போயிடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்களை போல நாம இல்லாமல் அவர்களை குறித்து நாம்